சேனல் எடுத்தாலும் இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் பாட்டுட்டு இருக்கா. இதை கேட்கறதுக்கே காது ஒரு மாதிரி இருக்கு. பூமாரிமா பூமாரிமா எம்மா கூப்பிட்டியம்மா? ஆமா மக்களே, அம்மா தோசை சுட்டு வச்சிருந்தோம்ல, தின்னியா? நீ எங்கம்மா தோசை சுட்டு தந்த? அக்காவை உனக்கு தோசை சுட்டு தர சொன்னோம்ல. அவ எங்க தோசை சுட்டு தந்தா? அவ மட்டும் நூடுல்ஸ் வாங்கி கிண்டி தின்னிட்டு இருக்காமா. அவளுக்கு ரெண்டு அடி போட்டமா அடங்குவா. தோசை சுட்டு தின்னிட்டு இருக்கே, அவ மேகி கிண்டி தின்னிட்டு இருக்காளா? உனக்கும் தரலையா? ஆமாமா, கொஞ்சம் கூட தரல. அவள வேணா கூட்டி கேளுமா, அடி கொடுமா அவளுக்கு. எடி ரோசி இங்க வா. எத்தனை நாள் அம்மை கிட்ட எனக்கு மட்டும் அடி வாங்கி தந்திருப்பா, இன்னைக்கு நல்ல அடி வாங்கி சாவட்டு. ரோசி கூசி இன்னைக்கு அடி வாங்கத நான் பார்க்க போறேன். எடுத்து பிள்ளைக்கு கொஞ்சம் மேகி கொடுக்கலாம்ல, நீ மட்டும் ஒத்தையில கிண்டி தின்னுட்டு இருக்கா. எம்மா இந்த பூமாரிய பாருமா, உன் பின்னால நின்னு வலிச்சம் கட்டிட்டே இருக்கா. சரி மக்களே, பூமாரி ஆளாத. அப்பா வரும்போது உனக்கு புரோட்டாவும் லெக் பீஸும் வாங்கிட்டு சொல்லுதே. சரிம்மா, நான் அக்காவு மாதிரி இல்ல, அக்காவுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் சரியா? நல்ல நடிச்சிட்டு இருப்பா, நடிச்சா. இழிவினி புழுவினி. பாட்டி நீ பெரிய பிள்ளை தானே, வீட்டை போய் தூருப்பா. சரியா இருக்கு, எப்பவும் பார்த்தாலும் நம்ம தான் வீட்டை தூக்கணும், நாட்டை தூக்கணும். எம்மா எப்பமா அப்பா வருவாவ, புரோட்டா வாங்கி தருவாவ? ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், உடனே புரோட்டா வந்துடணுமா? அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவாரு. ரமணி, ஏ ரமணி, எப்ப எனக்கு புரோட்டா வாங்கி தந்தேளா? ஐயே மறந்துட்டேனே, இப்போ போய் வாங்கிட்டு வரேனா பிள்ளைக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்திட்டே இருக்காவ. எங்க டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ரெண்டா ரமணி, வெளியில குடிச்சிட்டு வந்துட்டேன். உனக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி வச்சிருக்கேன், உட்காரு சொல்லுதேன். எப்ப என்னப்பா முக்கியமான செய்தி? நம்ம எல்லாரும் செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போறோம். எப்பா செஸ் மாமல்லபுரத்துல எல்லாம் நடக்கு, அது ரொம்ப தூரம்ல இருக்கு, எப்படி போக முடியும்? அதுவா மக்களே, ஆபீஸ்ல இருந்து டிக்கெட் எடுத்து வந்திருக்காவ. நம்ம எல்லாரும் போறோம் இன்னைக்கு. அப்படியேப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன்பா, சென்னைக்கு செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போறீன்னு. எப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். சரி மக்களே, ரெண்டு பேரும் சொல்லுங்க. எங்க உண்மையா போறோம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியல. ஆமா ரமணி, போறோம். அதான் நான் சீக்கிரம் வந்தேன். எல்லாரும் பெட்டி படுக்கை எடுத்துட்டு கிளம்புவோம் வாங்க. 5 மணிக்கு பஸ் ஆகும். எப்பா ஏசி பஸ்ல எப்ப போறோம்? ஆமா மக்களே, ஏசி பஸ்ல தான் போறோம். வந்துட்டான் காக்கா முட்டை. ரமணியக்கோ, யா மாப்பிளைக்கும் செஸ் ஒலிம்பியாட் பாக்கிறதுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு பாத்துக்கோங்க. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பஸ்லயாவது போலாமா? அப்படியே ஜோதி, அப்ப உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கா? அப்ப எல்லாரும் சேர்ந்து பஸ்ல போலாமே. இந்த காக்கா முட்டை பையில நம்ம கூடயே வரான். நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் புடிங்கல திம்பா. நம்ம வேற பஸ்ல போலாமா? இல்ல மக்களே, எல்லாரும் சேர்ந்து போனாதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும், பயம் இல்ல. அப்பதான் யாமட்டி எல்லாரும் வந்ததானே நல்ல ஜாலியா இருக்கும். உனக்கு ஜாலியா தான் இருக்கும், எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த காக்கா முட்டை என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வருவான். சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து போவோம். 5 மணிக்கு பஸ். துணிமணி எல்லாம் மூட்டையா கட்டிக்கிட்டு போவோம் செஸ் ஒலிம்பியாட்டுக்கு. இல்ல குட்டி, வீட்டுல போய் பாலை குடிச்சிட்டு அந்தால ஊருக்கு போவோம். சரி மக்களே, வா போ. அப்ப நாங்க கிளம்பி எடுத்து வரோம். சீக்கிரம் வா. ஏக்கோ, அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுக்கு புளிச்சோறு கட்டிடுவேளா? சரிம்மா சரி. இந்த சோடா புட்டி அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கே, மறச்சி பாத்துட்டு இருக்கா. எம்மா நீ வீட்டுக்கு வர போறியே இல்லையா? நான் போறேன் வீட்டுக்கு. நின்னவங்கள வாரனே. ரமணி, வீட்டை ஒழுங்கா பூட்டினியாமா? கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியா? ஆமாங்க, கேஸ்லாம் ஆஃப் பண்ணிருக்கா, லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிருக்கா. அப்புறம் வீட்ல நல்லா பூட்டிருக்கான்னு பாத்துட்டு தாங்க வந்தேன். ஏன்னா நம்ம 4-5 நாளா ஊருக்கு போயிருவோம். ஃபேன் லைட்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் கேஸும் வேற ஆஃப் பண்ணாம வச்சிருந்தா பிரச்சனை ஆயிரும்ல. இப்போ வரும் மக்களே. பூமாரிமா, பிரஸ் எல்லாம் எடுத்து போட்டியா மக்களே? எடுத்து போடுன்னு சொன்னோம்ல, எடுத்து போட்டியா? நான் ஏன் உங்கள பிரஸ் எடுத்து போடணும்? நான் ஏன் மட்டும் தான் எடுத்து போட்டேன். எடி இப்போ நான் எதை வச்சிட்டு பல்லு தேய்ப்பேன்? எடி நீ எதுக்கு பல்லு தேய்க்க போற? ஆடு மாடுலாம் பல்ல தேய்க்குது, அதே மாதிரி நாளைக்கு நீனும் பல்லு தேய்க்காத. பூமாரிமா, அக்கா கூட சண்டை போடக்கூடாது, அமைதியா இரு. இப்ப பஸ் வந்துரும். சரிம்மா. எம்மா அவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணு. ஏன் மக்களே கோவப்படுத? எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். சரி போட்டு, நாளைக்கு உனக்கு புது பிரஸ் வாங்கி தரேன். அவளுக்கு மட்டும் புது பிரஸ், எனக்கு மட்டும் பழைய பிரஸ். ரமணி, சுவாதிக்கு போன் பண்ணுமா? பஸ் வரக்கூடிய நேரம் ஆயிட்டு, இன்னும் அவளை காணல. சரிங்க, போன் பண்ணுதேன்.
ரமணியக்கோ சொல்லுங்கக்கா. ஜோதி நீ எங்கட நிக்க? வண்டி வர நேராயிட்டு ஆளை காணலையே. ஏக்கோ பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டேன். என் மொபைல் வடை கேட்டா நான் வாங்கிட்டு இப்போ வந்துருவேன். கோழி முட்டை வந்துட்டான். ரோசிமா பேக்கெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் சரியா? சரிம்மா. ஏடி யாங்குல டோரா புச்சி பேக்கையும் பத்திரமா பாத்துக்கோ. என்னாலலாம் உன் பேக்க பார்க்க முடியாது. உன் முதுகுலே தொங்க போட்டுக்க போ. ரோசி கூசி பாட்டி. சூர்யா சுவாதி வந்துட்டேல, உங்களதான் தேடிட்டு இருந்தேன். என்ன பஸ் எத்தனை மணிக்கு? இப்போ வந்துருப்போம். டிக்கெட்லாம் மறக்காம எடுத்துட்டு இருந்தியா? ஆமாண்ணே, டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுவோம். சார் இதுல ராஜேஷ்ங்கிறது யாரு? சார் நான் தான். ஓகே, அடுத்த சீட்டு ரமணி, ரோசி, பூமாரி. அடுத்து ரமணி, ரோசி, பூமாரி யாரு? சார் என் பொண்டாட்டி என் பிள்ளைவோ பேரு. சரி சார், நீங்க வண்டிக்குள்ள ஒவ்வொருத்தரா ஏறுங்க. சார் லக்கேஜ் எல்லாம் எங்க ஏத்த? சார் அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல, மேல ஏத்திரலாம். நீங்க மட்டும் வண்டிக்குள்ள ஏறுங்க. சரி மக்களே, வாங்குள்ள பேக் பேக்க நீனே வச்சுக்கோ. லே சுபினே, நான் பேக் பேக் கொண்டு வந்திருக்கேன். நீ கொண்டு வந்திருக்கியா உன் பேக்க? எடி சும்மா ஏறி. யாங்குல பேக்க எங்க அம்மா எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பப்பா யாங்குல பேக்க நான் வச்சிருக்கேன். பாட்டி. சார் அடுத்தது சூர்யா, ஜோதிகா, சுபின். சார் எங்க குடும்பம் தான் சார். சார் 31, 32, 33 சீட் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. சிட்டி பேக்குக்குள்ள என்ன வச்சிருக்கா? ஆசை தோசை அப்பளம் வடை. சொல்ல மாட்டேனே. சொல்ல மாட்டியா? தூங்கி விலட்டி. அப்ப எடுத்துறதே உன் பேக்க. பூமாரிமா படிக்கட்ட பார்த்து பார்த்து ஏறுமா. சரிம்மா. இடி ரோசி என்ன நின்னுட்டு இருக்க? வா பாப்பாவை தூக்கிட்டு. நீ முதல்ல யாருடி? அதுக்கப்புறம் நான் வருவேன். நான் சென்னையை சுத்தி பார்க்க போறேன். ஒலிம்பியாட்டுக்கு போறேன். பாட்டி புவா என்ன நடக்குன்னு பாப்போம். சார் லக்கேஜ் எல்லாம் பத்திரமா உள்ள ஏத்திட்டீங்களா? ஆமா சார், சென்னை போனோம்னா இறக்கி எடுத்துக்கலாம். எம்மா ஞாரைட்ட அந்த சோடாபுட்டி யாரிட்ட வாமா. சரி மக்களே, வா போ. படிய பார்த்து மெதுவா யார் மக்களே. நீலா குட்டி வாங்க வாங்க போவோம். ரமணியக்கோ அடுத்தல சீக்கிரம் வாங்க யாருங்கக்கா. சரிம்மா, நாங்க யாருத? நீ பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு போ. சென்னை சென்னை சென்னை, நாகர்கோவில் டு சென்னை. என்ன பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு பண்ட வாங்கினேளா? ஆமா சூர்யா, வீட்ல இருந்து அதிரசம் முறுக்கு எல்லாம் சுட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப சரிக்கோ, பஸ் எடுக்க வரைக்கும் யாராவது ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாவுல, வேணா அதையும் வாங்கி வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எப்போ தம்பி நைட்டு சாப்பாட்டுக்கு எந்த ஊர்ல போய் நிக்கும் வண்டி? சார் மதுரையில போய் நிக்கும். அங்க போய் ஏதாவது சாப்பிடுனா சாப்பிட்டுக்கலாம். போலாம் ரைட். சுபி மக்களே, அம்மா தங்கச்சியை வச்சிருக்காங்கல்ல, பாவம் கஷ்டமா இருக்குங்களா? நீ அப்பா கிட்ட படுத்துக்கோ. சரிங்க இருக்கட்டும், பரவாயில்ல. அவனை மேல தூக்கி விடுங்க. பூமாரி தள்ளி உட்காரு, நான் அக்கா ஏறட்டும். எனக்கு இங்க கால் வைக்க இடம் இல்ல. நீ கீழ வேற சீட்ல போய் பாடு. கீழ நிறைய இடம் இருக்குல. இடி, அது உன் சீட்டே கிடையாது, என் சீட்டு தெரியுமா? என் பேர்ல தான் இருக்கு. பஸ்ல வச்சு சத்தமா வீட்ல தான் சண்டை போடுதியா? இங்க வந்தது அமைதியா இருக்க கூடாதா? மெதுவா ஏறி வா மேல. ரோசிமா, நீ பெரிய பிள்ளை தானே, தங்கச்சி எதுக்கு சாப்பிட்டுனா? எம்மா வரும்போது வழியில உட்கார்ந்து இருந்தாமா, அத கால் லேசா தெரியாம பட்டுட்டுமா, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்காமா. அழாத மக்களே அழாத, சூப்பரா இருக்கு பஸ், ஏசி பஸ். உனக்கு தனியா சீட் இருக்கு, அளவு படுத்துக்கோ. எனக்கு
மண்டையா. ஜோதி, பிள்ளைக்கு வயிறு பசிக்கு நினைக்கே, பாலாச்சி கொண்டு வந்திருக்கியா? ஆமாக்கோ, பிளாஸ்க்ல பால் ஆத்தி கொண்டு வந்திருக்கேங்கோ. பாபாவோ, பால் இப்போ ஆறிரு மக்களே, தாரே தாரே. எப்பே, பாப்பாக்குள்ள பெட் எங்க வாங்குனீங்க? ஆமா ஜோதி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல அளவோல இருக்க பெட் எங்க வாங்குனே? ஏக்கோ, நார்வேல ஒரு கடையில வாங்கினாக்கோ, இந்த பெட்ல போட்டா நான் அவாட்ல தூங்கிடுவா பாத்துக்கோங்க, ஒரு சேரப்படுத்த மாட்டா. எம்மா, எனக்கும் இதே மாதிரி ஒரு பெட் வாங்கி தருவியாமா? எரும மாடு மாதிரி வளர்ந்தாச்சு, உனக்கு பெட் வேணுமா? பெட் போடிங்க. நான் அம்மாட்டலாம் கேட்டேன், நீ எனக்கு வாங்கி தருவீல்லம்மா பெட்? நீ சின்ன பிள்ளையா மக்களே? சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு இதே மாதிரி பெட் வாங்கி தந்திருக்கேன் அம்மா. இப்போலாம் நான் கேட்டேன். சரி சரி, நாளைக்கு நம்ம சென்னைக்கு போறோம்ல, அங்க வச்சு சூப்பரான பெட் வாங்கி தரேன். சரியா? சரிம்மா. பச்சை பிள்ளை, இவளுக்கு பெட் கேக்குது. பெட். ரமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நான் நல்லா இருக்கேன். நாங்க சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியாக்கா, சென்னைக்கே வரியா? பிள்ளை எல்லாம் செஸ் ஒலிம்பியாட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுவா. என் மாப்பிள்ளைக்கு வேற ஆபீஸ்ல இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காவ. அதான் நாங்களாம் வந்துட்டு இருக்கோம் பஸ்ல. அப்படியாக்கா, அப்ப எங்க வீட்டுக்கு காலையில வந்துருங்கக்கா. நம்ம எல்லாம் சேர்ந்து செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போலாம். எனக்கு அட்ரஸ் தெரியாதம்மா. ரமணியக்கா, நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுற அட்ரஸ் நீங்க கரெக்ட்டா பார்த்து வந்துருவீங்களா? சரிம்மா சரி, அப்ப அனுப்பி விடு சீக்கிரம். சரிக்கா, வைக்கட்டுமா? சரிம்மா சரி, வை வை. எங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? டிரைவர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டே வந்தேன். நேரம் போனதே தெரியல. மதுரை வந்துட்டுமா, பஸ் நிக்கி. உங்களுக்கு டிஃபன் எதுவும் வேணுமா? வேண்டாங்க, இட்லி கொண்டு வந்திருக்கேன் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும். உங்களுக்கு இட்லி வேணா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா கீழே போய் புரோட்டா வேணா வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, அப்ப நானும் சூர்யாவும் போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வரோம். நீங்களும் இட்லி சாப்பிடுங்க. நைட்டு பிள்ளைகளுக்கு இட்லி தான் நல்லது, ஜீரணமாகும். எப்ப நானும் ஹோட்டலுக்கு வரட்டுமாப்பா? ஏண்ட மக்களே, அம்மா தான் இட்லி அவிச்சு கொண்டு வந்திருக்கல, அதை சாப்பிடுங்க. சரிப்பா, நாளைக்கு புரோட்டா வாங்கி தாங்க. சரியா? சரிம்மா சரி, நல்ல புள்ள பூமாரி. எப்பா, எனக்கு ஏதாவது லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி மக்களே, லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். அம்மா கூட சேட்டை பண்ணாம உட்காந்துருக்கணும். சரியா? சரிப்பா. எப்பா, எனக்கும் லேஸ் பாக்கெட் ஒண்ணு. சரி சரி. ரமணியக்கா, இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. அப்படியாம்மா, வீட்ல மாவு அரைச்சது, அதான் நல்ல பஞ்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன் இட்லி. எக்கோ, நாளைக்கு திங்கிறதுக்கு பண்டை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்ல அதிரசம் சுட்டேன், முறுக்கு சுட்டேன், எல்லாத்தையும் ஒரு வாளியில போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம போகும்போது தின்னுட்டே போலாம்ல? ஆமாக்கா, எண்ணெயில பொரிச்சதுன்னா பிள்ளைகளுக்கு எடுதல் தானே. இது வீட்டுல சுட்ட பண்டம்லாம் நல்லா இருக்கும். சரிம்மா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கும். அப்பதானே காலையில எந்திரிச்சு நம்ம அங்கே இங்கே சுத்தி பார்க்க முடியும். தூக்கம் வந்தாச்சுல, எல்லாரும் படுங்க. சார், மாமல்லபுரம் வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க. அதுக்குள்ள மாமல்லபுரம் வந்துட்டா. படுத்த மாதிரிதான் இருந்து அதுக்குள்ள விடிஞ்சிட்டா. எல்லாரையும் எழுப்புவோம். தூங்கிட்டுலாம் இருக்காவோ. இவன் என்னடா கண்ணாடிய போட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான். சூர்யா, சூர்யா எலும்பு, மாமல்லபுரம் வந்தாச்சு, இறங்குவோம். சூர்யா, சுவாதிய எழுப்பு சீக்கிரம். நான் ரமணியை எழுப்புதேன். ரமணிமா, பூமாரி, ரோசி எல்லாரும் எழும்புங்க, ஊர் வந்தாச்சு. சோதி, சீக்கிரம் எந்தி வா, பாப்பாவை தூக்கு. நேரம் இல்ல, கீழே இறங்கி வா. ஏங்க, கீழே இறங்கணும்னா ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தாங்க, என்ன வயிறு பசிக்குது. சரி சரி. ஜோதி, பஸ் விட்டு இறங்கணும்னு ஒரு ரூம் எடுத்துறோம் என்னம்மா? அப்பதான் குளிச்சு எடுத்து பிள்ளைகளெல்லாம் ட்ரெஸ் பண்ணி கிளம்பி கூட்டு போக சரியா இருக்கும். ஆமாக்கா, கண்டிப்பா ரூம் எடுத்துடணும். எம்மா, குளிக்கிறதுக்கு பாத்டப்லாம் இருக்கும்லாமா? அந்த மாதிரி ரூம் எடுப்பியாமா? பாத்துட்டப்பா, அது என்ன மக்களே? எம்மா, படுத்து கிடந்து குளிப்போம்லாமா? அந்த மாதிரி இருக்கும். அததான் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. சரி மக்களே, அதே மாதிரி ரூம் எடுத்துருவோம். எம்மாடியே, என்ன பெரிய ரூம், என்ன அழகா இருக்கு. லே சோத்து முட்டை, இனி 2 நாளைக்கு இங்க தான் தங்க போறோம். ஏடி, உனக்கு முன்னால எனக்கு தெரியும் டி. சொல்ல வந்துட்டா சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. கண்ண பாருங்களா. சரி, எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம். சார், ரூமுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. இங்க வேணா குளிக்கனா குளிக்கலாம், இல்லன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு வெளியில, அதுல வேணாலும் குளிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் முதல்லவே குளிப்பேன். சரி, அப்ப வாங்க எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்போம். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு நீச்சல்
எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரா இறங்கி வாங்க. பூமாரிமா வரலையம்மா குளிக்கிறதுக்கு? அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குமா இறங்குறதுக்கு. கையை பிடிமா. நானும் குளிக்கேன். ஜோதி பிள்ளைக்கு காலை வேணா நனைச்சு விடுது, ஆசைப்படுதால்ல. ஏக்கோ காய்ச்சல் வந்துடக்கூடாதுலக்கா பிள்ளைக்கு, அதுக்குதான் பயமா இருக்கு. நீலாக்குட்டி அழாதீங்க, காலை நினைக்கலாம் பிள்ளைக்கு. நீலாக்குட்டி காலை நனைக்கணும்னு சொன்னா என்ன அழகா சிரிக்கா. சுபி மக்களே, யா மக்களே, நீ ஏன் குளிக்கல? நீ இறங்கி குளி. வேண்டாம், நான் ஒண்ணு குளிக்கல, எனக்கு காய்ச்சல் வந்துரும். நீலாக்குட்டி தங்கச்சி பாப்பா குளிக்கன்னு சொல்லுதா, நீ குளிக்க மாட்டேன்னு சொல்லுதா? போய் குளில. நான் குளிக்க மாட்டேன். நான் ஊர்ல போய் தான் குளிப்பேன், இங்க குளிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. நீ அடி வாங்க போறா. குளிக்கலனா எங்க கூட எங்கேயும் சுத்தி பார்க்க வராண்டா. ஆமாத்தே, குளிக்கலனா இவனை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். கெட்டி பூமாரி, என்ன மட்டும் எதுக்கு குளி குளின்னு சொல்லிட்டு இருக்கா? நீ வேணா குளி. வெவ்வவ, எடி பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்ல, மிஸ்டர் சொல்லி கொடுக்கேன். வெவ்வவ, நீலாக்குட்டி, செல்லக்குட்டி. பூமாரி அக்கா, எம்மா குளிச்சிட்டு போய் சாப்பிடணும்லாமா? ஆமா மக்களே, சீக்கிரம் குளி, எல்லாரும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டலாம், போய் சாப்பிடுவோம். ஹோட்டல்ல போய் சாப்பாடு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவேன். என்ன அழகா இருக்கு சாப்பாடுலாம். எனக்கும் தான் பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்கு. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஞாயிறாயிட்டுல சுத்தி பார்க்க போக மாட்டோமா? எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், ஃபலூடா, நூடுல்ஸ், பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் ஐஸ்கிரீம். எப்ப எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? இத முதல்ல சாப்பிடும் மக்களே, ரெண்டாவது வாங்கி தாரேன். பூமாரிமா, அடிக்கடி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது, தொண்டை வலிக்கும். பேசாம தோசையை சாப்பிடு. ப்ளீஸ் மா, இன்னைக்கு ஒரு நாள் மா. சுபின் பாருமா எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுக்குள்ள. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சரியா? சரிமா, தேங்க்ஸ் மா. சும்மா எவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்க அந்த பூமாரி? சும்மா அவளுக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க, எனக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீமா? ரோசிமா அவ சின்ன பிள்ளை பாவம், அதான் 2 ஐஸ்கிரீம். நீ பெரிய பிள்ளை தானே, ஒரு ஐஸ்கிரீம் போதும். இவ சின்ன பிள்ளையா, இவளுக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீமா? எப்ப சாப்பிட்டு முடிச்சனா நம்ம எங்க போறோம்? செஸ் ஒலிம்பியாட்டு போய் பார்க்கணும் மக்களே. அங்க போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அடுத்தால பீச்சுக்கு போகணும். சூப்பரா இருக்கும் பீச்சு. பீச்சா? அடுத்தல நம்ம பீச்சுக்கு போறோமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் फ्रेंड्स, நாங்க சாப்பிட்டுட்டு அடுத்தாப்ல செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போவோம். அதுக்கு அடுத்தாப்ல பீச்ல போய் நல்லா ஜாலியா விளையாட போறோம். அதையும் பாருங்க. அமலபுரம் என்ன அழகா இருக்கு. முதல் தடவை நான் இப்பதான் பாக்கேன் இதெல்லாம். ஆமாமா, நானும் இப்பதான் பாக்கேன். அமலபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்மா, என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி மக்களே, சுபி உனக்கு பிடிச்சிருக்கா மாமல்லபுரம்? ஆமாத்தே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இடி பூமாரி, உன் பேக்குள்ள என்ன தட்டி வச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் வாங்குடே தூக்கிட்டு தெரியுதா? சொல்ல மாட்டேனே. பூமாரி, எனக்கிட்ட காட்டுடி, என்ன வச்சிருக்க பேக்ல? ஒண்ணு இல்ல, நான் காணிச்சா உடனே நீங்கலாம் கேப்பியோ, அதான் காணிக்க மாட்டேன். எம்மா, அந்த பூமாரி பாத்திர கூடாது. சும்மாடியா இவ்வளவு பெரிய சாக்லேட்ட மறைச்சு வச்சிருக்கா உள்ள. கிடைச்சு போச்சு சாக்லேட். ஏய் ஏய், யாமல கண்ணை உருட்டிட்டு இருக்க? என் பேக் மேல எதுக்கு கைய வச்சிருக்க? இல்ல பூமாரி, உன் பேக் அழகா இருக்குல, அதான் பாத்துட்டு இருந்தேன். இதே மாதிரி நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பையன் இருக்கட்டும். பார்க்கல. அண்ணி, அண்ணி, சாக்லேட். ஏய் சுபி, சாக்லேட் என்குள்ளது தானே எடுத்து வச்சிருக்கா? ஐயோ, என் தங்கச்சி வேற சொல்லி கொடுத்துட்டாளே. லே, பூமாரிக்குள்ள சாக்லேட்டை எதுக்கு எடுத்தா? எம்மா, சும்மா தான் எடுத்தேன். அது என்ன சும்மா எடுக்குது? அது தப்புலாம். அவகிட்ட சாரி கேளு. சாரி டி பூமாரி, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். சாக்லேட் முதல்ல தான்னு. இந்தா, உன் சாக்லேட் நீனே வச்சுக்கோ. இனிமேலாம் இப்படி எடுக்காத. வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தருவேன். ஓகே டி பூமாரி. சுபி, இத நிலாக்குட்டிக்கு கொடுக்கேன். உனக்கு வேற சாக்லேட் தரேன், சரியா? தேங்க்ஸ் பூமாரி. இனி நானும் நீனும் ஃப்ரெண்ட், சரியா? உன்கூட சண்டையே போட மாட்டேன். நிலாக்குட்டி, இந்த மக்களே சாக்லேட். நிலாக்குட்டி, அக்காக்கு தேங்க்ஸ் சொல்லு மக்களே. அக்கா, தேங்க் யூ. வாங்க எல்லாரும் செஸ் நடக்க இடத்துக்கு போய் பாப்போம். ரோசிகா, என்குள்ள பேக்க கொஞ்சம் தூக்கிட்டு வாக்கா. உனக்கு பேக்க தூக்கணும்னா
ரோசி அக்கான்னு சொல்லுவ, மத்த நேரம் ரோசி கூசின்னு சொல்லுவ, அப்படிதானே? எப்பவும் நீ அக்காதான். பேக்க தூக்குக்கா. நீ வச்சிருக்க ஸ்நாக்ஸ்ல பாதி பங்கு எனக்கு தரணும். அப்பதான் நான் பேக்க தூக்கிட்டு வருவேன். பாதி ஸ்நாக்ஸா? நீ ஒண்ணு தூக்கிட்டு வரேன்டா, நான் அம்மிட்ட கொடுப்பேன். அம்மா தூக்கிட்டு வரா பேக்க. எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்ட கொடுத்தா நான் என்னது திம்பேன்? நான் போறேன், போ. போடிங்க. ஆமா மக்களே, அம்மா அப்பா அக்கா தம்பி குடும்பத்தோடலாம் நிக்கங்க. ரமணியக்கா, இதுக்கு முன்னால நின்னு நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுப்போமா? சரி ஜோதி, போட்டோ எடுப்போம். இல்ல குட்டி, வாங்க மக்களே. போட்டோ எடுக்கட்டுமா? எப்ப ஒரு நிமிஷம் என் பேக்க தூக்கிக்கிடுதே. ஆமா, எப்ப பார்த்தாலும் இவ பேக்கோட தான் திரிவா. ஸ்மைல் ப்ளீஸ். 1 2 3. எல்லாரும் அப்படியே நின்னுக்கோங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். எப்பா, அடுத்தால பீச்சுக்கு தான போறோம்? ஆமா மக்களே, பீச்சுக்கு தான் போறோம். பீச்ல இவ்வளவு கடைகளா? எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. எடி பூமாரி, நீ என்ன வாங்கி திங்க போறா? நான் பஞ்சு மிட்டாய் வாங்குவேன், மாங்காய் வாங்குவேன், ஐஸ்கிரீம் வாங்குவேன், எல்லாம் வாங்கி கேப்பேன் எங்க அம்மாட்ட. எடி நம்ம முதல்ல வாங்கி திம்போம், அதுக்கப்புறம் வந்து பைசா கொடுப்பாவே நம்ம அம்மா. லே சோத்து முட்டை, ஓகே. எடி அப்படி சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கம்ல உன்னை. இனி அப்படி சொல்ல மாட்டேன் சோத்து முட்டை. ஓட்டி சோடா புட்டி, உங்க அம்மிட்ட சொல்லி நான் உனக்கு அடி வாங்கி தரலன்னா பாரு. ஓடிட்டான் சோத்து முட்டை. மாமா, எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய், மாங்காய் எல்லாம் தாங்க மாமா. பாப்பா, உங்க அம்மா எங்க? அம்மா பின்னால வராத. எம்மா, அவள பாருமா, ஆளுக்கு முன்னாலவே எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கா. மக்களே, உனக்கு என்ன வேணும்? எம்மா, மாங்காய், ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு வாங்கிட்டாமா. எம்மா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் பஞ்சு மிட்டாயும். சரி மக்களே, அப்பா வரட்டு. அப்பா தான பைசா வச்சிருக்காவே. தம்பி, ஒரு டெரி கேக்கத கொடுப்பா, பைசா தரேன். பூமாரி மக்களே, சுபிய கண்ணுல எங்க போனா? எத்தே, அவன் இப்பதான் பீச்சுக்கு ஓடி போயிட்டான். தனியாவ மக்களே போனா? ஆமாடி, இப்பதான் ஓடி போனான். ஜோதி, நீனும் சூர்யாவும் போய் சுபிய பாருங்க. சரிக்கா, நான் போய் பாக்கேன். சொல்லதை கேட்கவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜோதி அழாத, வா நம்ம ரெண்டு பேரும் போய் பாப்போம். நாங்க நிலக்குட்டிய கூட்டிட்டு வரோம், நீங்க 2 பேரும் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்குங்க மக்களே, நம்மளும் போவோம். என்ன மக்களே ஆச்சு உனக்கு? ஏன் பிள்ளை அழுத? இதுக்குதான் மக்களே அழுதியா? வாங்கி தரேன். தம்பி, பாப்பாக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுப்போம். இந்த பாப்பா பஞ்சு மிட்டாய். நீங்களாம் சீக்கிரம் போய் சுபி கிடைச்சிட்டானான்னு பாருங்க. நான் உங்களுக்கு சுண்டல் மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க, நாங்க சீக்கிரம் போறோம். எப்பா, எனக்கு மறக்காம ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருங்க. எப்பா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம். கிடி பூமாரி, உனக்கு மட்டும் வாங்கியிருக்கா, எனக்கு மட்டும் வாங்கல. லே, எங்க அப்பா வாங்கிட்டு வரோம். அம்மா, நீ எங்கல காணாம போன? நான் காணாம போனனா? நான் இங்க தான் இருக்கேன். ஜோதி, இவ எங்க நின்னா? நான் பயந்துட்டேன் பாத்துக்க, இவனை காணலன்னு சொன்னோன்னே. எக்கா, கடல் எல்லாம் அழகா இருக்குல்லக்கா, இங்க கிடந்து விளாண்டுட்டு இருந்திருக்கான். மெதுவா தின்னாம்டி, ஞங் ஞங் தின்னுட்டே இருக்கா. மாமா வர எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நிக்காத. லே சுபி, யாம்ல பறந்துட்டு இருக்கா? இப்போ வர ஐஸ்கிரீம் உனக்கு. இல்ல நடிக்க, அப்படிதானடி? நான் எங்க நடிக்கேன், நான் சும்மா தின்னுட்டு இருக்கேன். என்ன அழகா அலை வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம எல்லாரும் கடல்ல போய் கால் நனைப்போமா? சரிங்க, எனக்கும் ஆசையா தான் இருக்கு, வாங்க போவோம். எல்லாரும் கடல்ல வருது, பாத்து நின்னுங்க. கடல்ல கால் எல்லாம் படுது, நல்லா இருக்கு. ஏக்கா, நிலாக்குட்டிய கொண்டாங்க, அவளுக்கு ஆசையா இருக்கு போல. கொஞ்ச நேரம் கடல் அலையில விளையாட வைக்கலாம்ல? ஜோதி, பாத்து கொண்டு போ பிள்ளையா. சரிக்கோ. இம்மா, நிலாக்குட்டி கீழே இறங்க கூடாது, கடல் எல்லாம் ஸ்பீடா வருது. எதை கீழே இறக்கி விடுங்க தேனிலா குட்டியா. அல்லாதீங்க செல்லக்குட்டி, கீழே இறக்கி விடுதேன். எம்மா கடல் அலையில குளிக்கிட்டாமா, ரொம்ப ஆசையா இருக்கு. ஆண்ட மக்களே, கடல் அலையில எல்லாம் குளிக்காண்டா, சளி பிடிச்சிரும் பிறகு. எம்மா ஏமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் குளிக்க போறேன். ப்ளீஸ் மா, சொன்னா கேளுங்கம்மா. சரி சரி, 5 நிமிஷம் தான் குளிக்கணும், சரியா? தேங்க்ஸ் மா. ஓஹோ, கடல்ல குளிக்க போறியா? அப்ப நானும் குளிப்பேன்.
அப்ப ரமணியத்தை கூட போய் குளிப்போ. சுபி அப்பாவும் குளிக்க போறேன் வா. ஜோதி பயந்துட்டியோ? ஆமாங்க, எல்லாரும் அலையில வந்து அடிச்சு விழுந்தேடா, அதுல பயந்துட்டேன். எத்தே நாங்கலாம் அலையில அப்படியே மிதந்து மிதந்து வந்து விழுந்தோம். சும்மா நானும் கடல்ல நல்ல நீச்சல் அடிச்சு பழகிட்டேம்மா. வெரி குட் சுபி செல்லம். கடல்ல நீச்சல் அடிச்சாலும் பொய்ய பாருங்க, வாயில வரதெல்லாம் பொய். எங்க வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த காட்ட போறேன். எல்லாரும் எந்திரிச்சு வாங்க என் கூட. எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. நீங்களே நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்டி பூமாரி எங்க போறன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாட்டி? வாய் ஒரு பக்கமா கிழிஞ்சிட்டு போகுது. ஏய் சுபி எஸ்கேப். வாடிட்டியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம்ல. எனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. வாங்க மக்களே, எல்லாரும் என்ன அங்கே நின்னுட்டியா? வந்து மீன் வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி மீன் பொரிச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கீங்களா இல்ல வியாபாரம் பண்ண போறீங்களா? விக்கிறதுக்கு தான மக்களே வச்சிருக்கேன், வாங்கி சாப்பிடுங்க. எம்மா எம்மா மீன் பொரிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்லாமா? வாங்கி தாமா. எம்மா எனக்கும் நாக்கு ஊறுது, வாங்கி தாங்கம்மா. எம்மா அவளுக்கு வாங்கி கொடுக்காதம்மா, ஏற்கனவே வீட்ல முள்ள எடுத்து திங்க மாட்டா, இங்க எப்படி திம்பா? ஒண்ணு வாங்கி கொடுக்காண்டா. அப்ப இன்னைக்கு பூமாரிக்கு மீன் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அழுதுட்டு இருக்க? வாங்கி தாங்கன்னு ஒழுங்கா கேட்கணும், அப்பதான் வாங்கி தருவேன். இப்படி அழுதுட்டு இருக்கலாமா? சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள் தானே. அப்படிலாம் விடக்கூடாது ஜோதி, தப்புனா தப்பு தானே, அப்படி செய்ய கூடாதுல்ல. சாரி கேளு, அப்பதான் மீன் வாங்கி தருவேன். சாரி சுபி. ஓகே பாட்டி, 2 பிளேட் மீன் சூடா பொரிச்சிட்டாங்க. சரி மக்களே எல்லாரும் உட்காருங்க, நான் சூடா பொரிச்சு தரேன். பாட்டி இந்த மீனை எங்க இருந்து பிடிச்சிட்டு வருவீங்க? அதுவா மக்களே, அந்த இருக்கு பாத்தியா கடலு, அதுலதான் என் மகன் வலைய போட்டு பிடிச்சிட்டு வருவான். ஆமா செல்ல குட்டி, ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துருவேன். வாவ், அத வாசனை மூக்க துளைக்குது. எத்தனை பிளேட்டுமா வேணும்? பாட்டி 2 குடும்பம் வந்திருக்கோம், 2 பிளேட் கொடுங்க. இந்த தாரேன், பாட்டி பொரிச்ச மீனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீலக்குட்டிக்கு மீன் வேணுமா? அத்தை முள்ள எடுத்து தாரேன், நீ சாப்பிடு. சரி மக்களே. பாட்டி எவ்வளவு ரூபா? 200 ரூபாய் தாப்பா. சுத்தி பார்க்க வந்தேல மக்களே. ஆமா பாட்டி, நாங்கலாம் சுத்தி பார்க்க வந்தோம். பக்கத்துல ஒரு பார்க் உண்டு, அங்க அழகா இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் விளையாண்டு எடுத்துட்டு போங்க மக்களே. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். பாட்டி நீங்க அழகா பேசுறீங்க. அப்படியே மக்களே, எங்க வீட்லயும் ஒண்ணே மாதிரி ஒரு பேத்தி இருக்கா. நீங்க எல்லாம் வரல எங்க வீட்டுக்கு? பாட்டி இவள மட்டும் கூட்டிட்டு போறாதீங்க, சரியான சேட்டை பண்ணுவா. ஏய் சோத்து முட்டை, ஏன் டாடி வாங்காம இருக்க முடியாது உனக்கு? ஏடி அப்படியே அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்க, இப்ப அடிக்காத. அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஊருக்கு வருவீல, வா அங்க வச்சு உன்னை பாத்துக்கிடுறேன். சரி எல்லாரும் வாங்க, பார்க்ல போய் பிள்ளைகளை விளையாட விடலாம். மக்களே நீங்க 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க.
சுபி குட்டி அழாத மக்களே, நீ அழுதா தங்கச்சி பாப்பாவும் அழுதாடல. பார்த்து எடுத்து விளையாடுனா கேக்கியா பேசாம ஒரு வாரமா வந்து நின்னு இனி விளையாடாண்டா. இப்ப நான் சறுக்க போறேன். நமக்கு டிப்பண்டோ நமக்கு டும். ஏய் சுபி, அந்த சிவப்பு கலர் பெரிய சர்க்கிள்ல விளையாடுவோமா? நான் ஒண்ணு வரல, நீ வேணா போ. நானும் போவேன். போன விளையாட போவேண்டாவ கூட. அழுவினி பாப்பா அழக்கூடாது, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன. கண்ணுல இருந்து எப்படிதான் அழுவ வருமோ தெரியல. குடம் குடமா அழுதுட்டு இருக்கா. இது சீக்கிரம் சறுக்கு, என் தங்கச்சியும் சறுக்கி விளையாடணும்ல. பயமா இருக்கு. செல்லக்குட்டி பயமா இருக்கா? அம்மா நிக்கலாமா? அம்மா பிடிச்சுக்கிடுவேன். ஏ நிலாக்குட்டி சறுக்கிட்டாங்க. ஜோதி, சாயந்தரம் ஆயிட்டலமா, பிள்ளைகளுக்கு காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுப்போமா? ஆமாக்கா, நிலாக்குட்டிக்கும் பால் வாங்கி கொடுக்கணும்க்கோ. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டலா இருந்தா போமாக்கா. சரிம்மா. ஏடி பூமாரி, நல்ல ஹோட்டலுக்கு போறோம். ஏய் சோத்து முட்டை, உனக்கு நல்ல ஜாலி தானே? ஏடி அப்படி சொல்லாதன்னு சொல்லிருக்கம்ல. சாரி சிபி, அப்படி சொல்ல மாட்டேன் சரியா? நீ நானும் ஃப்ரெண்ட். ஓகே. வாங்க போய் எல்லாரும் காஃபி சாப்பிட போலாம். எம்மா ஃபோன் அடிக்குது. யார் அடிக்கவா? புது நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நீங்க பூமாரி அம்மா தானே பேசுறீங்க? யாரா இருக்கு போன்ல? ஆமா, நான் பூமாரி அம்மா தான் பேசுறேன். நம்மள யாரு கேக்காவ? நான் பூமாரியோட டீச்சர் பேசுறேன். பூமாரியோட டீச்சர் பேசுறீங்களா? டீச்சரா பேசுதாவ. சுட்டி ஆளாதடி பேசாம இரு. சும்மா இரு. பயமா இருக்கு. டீச்சர் பேசுதாவ. சொல்லுங்க டீச்சர், என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்லம்மா, 2 நாளா பூமாரி ஸ்கூலுக்கு வரலையே, அதான் என்ன விஷயம்னு ஃபோன் போட்டு கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? நாங்க செஸ் ஒலிம்பியாட் பார்க்க வந்துட்டு பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு ஊருக்கு வந்துருவோம். நாளை கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துருவாவா. அப்படிங்களா? நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அவளுக்கு. நாளைக்கு டெஸ்ட் இருக்குதா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி விட்டுருக்கேன். உங்க மகா மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே டீச்சர், எனக்கு தெரியாதுல்ல. சரிம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் டெஸ்ட் இருக்கு. அதனால நாளைக்கு காலையில ஊர்ல இருந்து வந்த உடனே ஸ்கூல்ல கொண்டு விட்டுருங்க. சரிங்க டீச்சர், அப்ப நான் வைக்கட்டுமா? எம்மா நல்ல வேளை, டீச்சர் நம்மள கேட்கல. சந்தோஷம். ஒரு நிமிஷமா, போனை வச்சிராதீங்க. என்ன டீச்சர் சொல்லுங்க. சுபினும் உங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்கா. அவனும் 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. ஏன்னு தெரியுமா? டீச்சர், சுபின் ஃபேமிலியும் எங்க கூட தான் டூர் வந்திருக்காங்க. அப்படியே உங்க கூட தான் டூர் வந்திருக்காங்களா? ஆமா டீச்சர், எல்லாரும் சேர்ந்து டூர் வந்திருக்கோம். சரி, அப்ப அவங்க அம்மாட்டி நீங்க சொல்லிருங்க, நாளைக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறணுமான்னு. சரி டீச்சர், வைக்கேன். சரிம்மா, தேங்க்ஸ். ஜோதி, டீச்சர் இப்படி போன் மட்டும் பேசாவ என்ன செய்ய? ஏக்கோ டீச்சர் டெஸ்ட்லாம் சொல்லுதாவ. அதனால நம்ம நாளை காலையில 5 மணிக்கு போய் சேர்ந்துருவோம்ல. கொஞ்ச நேரம் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து மத்தியானம் 2 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம்க்கா. ரமணிமா, காஃபி ஷாப் போகணும்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சீக்கிரம் வாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு. வரேங்க. ஜோதி, போமா காஃபி ஷாப்புக்கு. சரிக்கா போவோம். ஏம்மா, காஃபி ஷாப்ல என்னலாம் வாங்கி தருவே? அங்க போய் பாப்போம் மக்களே எல்லாம் இருக்குன்னு. ஓகேமா. இன்னைக்கு நல்ல கேக்கா வாங்கி திங்கணும். எம்மா, யா மக்களே என்னாச்சு? எம்மா, காஃபி ஷாப்புக்கு முதல்ல போறியே? ஆமா மக்களே, காஃபி குடிக்காண்டமா. எம்மா, அந்த டாய் ஷாப் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் இப்போ? எம்மா, அந்த பொம்மை கடைக்கு முதல்ல கூட்டி போமா, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்புக்கு போலாமா? பூமாரிமா சொன்ன கேட்க மாட்டியா? முதல்ல காஃபி குடிச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறம் பொம்மை வாங்கலாம். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி தர மாட்டீங்க. டூருக்கு வந்து ஏதாவது வாங்கி தந்திருக்கீங்களா பொம்மைலாம்? சரி சரி, அழாத. எப்போ பார்த்தாலும் பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும் வாங்கிக்கிட்டே இருப்பா. உனக்கு நானா வாங்குறேன்? ஏய் சோத்து முட்டை, யாம்ல இப்படி நின்னுட்டு இருக்கா? உனக்கு பொம்மை வேணுமா வேண்டாமா? ஏடி வேணும் டி. எங்க அம்மாட்ட கேட்டா இப்ப எனக்கு அடி விழும். அதான் பயந்து போய் நின்னுட்டு இருக்கேன். இப்படி பயந்து இருந்தேன்னு வச்சுக்க, ஒண்ணு வாங்கி தர மாட்டாவோ. அப்படியா? ஆமா, நீனும் உங்க அம்மாட்ட கேளு, வாங்கி தருவாவே. சரி, அப்ப நானும் கேட்டேன். இல்ல இவ்வளவு நேரம் நல்லதானே நின்னுட்டு இருந்த, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, எனக்கே கேட்கல, நம்ம நீலா குட்டிக்காக கேட்கமா.
என்னது நீலா குட்டிக்கா கேக்கியா? அவளே சும்மா இருக்கா? அம்மா அந்த பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போய் நம்ம நிலா குட்டிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுமா. எனக்கு கேட்கல, நான் கேட்க மாட்டேம்மா. பொம்மை வேணும், பொம்மை வேணும். ஐ, தங்கச்சி ஆள ஆரம்பிச்சிட்டா. இனிமே நம்ம எல்லாரையும் அம்மா பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நீலா குட்டி அழாதீங்கம்மா, பொம்மை கடைக்கு தானே அம்மா கூட்டிட்டு போறேன். சரி அப்ப எல்லாரும் வாங்க பொம்மை கடைக்குள்ள போவோம். 1 2 3 ஓபன் தி டோர். இம்மாடியோ என்ன பொம்மை! இப்படி ஒரு பொம்மை கடையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்ன இது, கடைக்கார ஆளே காணல. மேடம், நான் இங்க இருக்கேன். ஐயோ, கடையில இருக்க ஒரு பெரிய பொம்மை பேசுது. எம்மாடி பூச்சாண்டி, ஒரு பொம்மை நடந்து வருது. பயமா இருக்கு, பொம்மை நடந்து வருது. பிள்ளைங்களா பயப்படாதீங்க. பயப்படாதீங்க, நான் தான் அந்த பொம்மை ஷாப்போட ஓனர். பொம்மைங்கலாம் இருக்குதுல, அதனால நானும் பொம்மை போல ட்ரெஸ் பண்ணிருக்கேன். பிள்ளைங்களா, உங்களுக்கு என்ன பொம்மை பிடிச்சிருக்கு? என்ன பொம்மை வேணும்? எனக்கு எல்லா பொம்மையும் பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா பொம்மையும் தருவீங்களா? குட்டி பையா, நல்லா கியூட்டா பேசுற. தேங்க்ஸ் அக்கா. அப்ப நம்ம மட்டும் என்னவா? நம்மளும் தான் கியூட். குட்டி கார் வேணும். காரா வேணும்? கார் நீ எப்படிமா ஓட்டுவ? கார் வேணும்ல, கார் இருக்குது இவ்வளோண்டு. இவ கார் ஓட்ட போறாளா? சரி சரி, வாங்கி தர மக்களே. அவளுக்கு நான் மட்டும் உடனே வாங்கி தரேன்னு சொல்லிடுவா. நம்ம கிட்ட மட்டும் ஒண்ணும் கிடையாது. ஏய் சுபி, நீ என்ன வாங்க போற? ஏடி, அதெல்லாம் உன்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ உனக்கு பிடிச்சத வாங்கு, நான் எனக்கு பிடிச்சத வாங்குவேன். வான்ட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? எம்மா, அந்த அக்கா எவ்வளவு கியூட்டா அழகா இருக்காங்க. அவங்களே மாதிரி ஒரு பார்பி கேர்ள் பொம்மை வாங்கிட்டாமா. மக்களே, அதெல்லாம் விலை கூடுதலா இருக்கும். ஏம்மா இப்படிலாம் சொல்லுதா? நான் வேற ஏதாவது வாங்கிக்கிட்டேனா? ஒரே ஒரு பொம்மை தான் வாங்கிக்கிட்டேன். எடி பூமாரி, நீ என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு பொம்மை வேணுமா? ஏன் உனக்கு நான் அம்மட்டல வாங்கியிருக்கேன். இப்ப சொன்ன கேளுமா, வாங்கி கொடுக்காத. ரெண்டு பேரும் வீட்ல வச்சு தான் சண்டை போட்டியா? இங்க வந்துமா சண்டை போடுதியா? ரோசி, நீ பெரிய பிள்ளை தானே, சண்டை போடாத, அமைதியா இரு. ரோசி, இதெல்லாம் தேவையா ரோசி? வீட்டுக்கு வாடி. பார்பி கேர்ள் பொம்மை வாங்க போறாளா? அப்ப நம்மளும் நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை வாங்கணுமே. லேச்சுபி, யா மக்களே. அம்மா, தங்கச்சிக்கு மட்டும் குட்டி கார் வாங்கி கொடுக்க சொன்னலம்மா. அப்ப எனக்கு ஒரு குட்டி பைக் வாங்கி தாமா. குட்டி பைக்லாம் வாங்கி தர முடியாது, காசு அதிகமாகும்ல. பா, ப்ளீஸ் மா. நீ எங்கயாவது கடைக்கு போறனா உன்னை பின்னால வச்சு அழகா உன்னை கூட்டிட்டு போவேன். நீ நடக்கவே வேண்டாம். எதுக்கு எல்லாரும் சிரிக்கீங்க? சுபி மக்களே, அது பொம்மை பைக்கு. நீ மட்டும் தான் உட்கார்ந்து ஓட்டலாம். அதுல அம்மா எப்படி உட்கார்ந்து வர முடியும்? அதான் எல்லாரும் சிரிச்சோம். ஜோதி, சிபி ஆசைப்படுதாம்லம்மா, ஒரு பைக் வாங்கி கொடு. ஏங்க, அப்போ ஒரு பைக் வாங்கி கொடுங்கங்க சுபிக்கு. இது பைக்னு சொன்னா என்ன மாதிரி வாயை புளக்க? அலங்க. சரி சரி, இறக்கி விடுதேன். அப்படியா? பாப்பாக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கா? உட்காரணுமா? நான் உட்கார வைக்கிறேன். குட்டி பாப்பா பேர் என்ன பேரு? அப்படியா, நிலாவா? கியூட்டா இருக்குது. நீலா குட்டி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாமா? அக்கா, எனக்கு ஒரு பார்பி பொம்மை எடுங்க. சரி மக்களே. ஏ சுபி, இங்க பாரு. இடி மேல யாரு நிக்காத, அந்த அக்கா வந்தா ஏசுவாங்க. இத பாரு, ஒண்ணே மாதிரி இருக்கு பொம்மை. வந்தேன்னு வச்சுக்கோ, அடி பின்னிடுவேன். பூமாரிமா, கீழே இறங்கு. மேலே ஏறி நிக்க கூடாது. அக்கா, நீங்க கை வச்சிருக்கீங்களா? அந்த பார்பி கேர்ள் எடுத்து தாங்க. அப்படியாமா, எடுத்து தரேன். ஃப்ராக்லாம் போட்டு என்ன அழகா இருக்கு, ஜிகு ஜிகுன்னு இருக்கு. தம்பி, நீ பைக் தானே கேட்ட? உனக்கு அந்த ரெட் கலர் பைக் பிடிச்சிருக்கான்னு பாரு. வாவ், சூப்பரா இருக்கு. இது மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன். அக்கா, யாரி உட்காரலாமா? உட்காரு மக்களே. அம்மா, அவன் மட்டும் பைக் வாங்குதா? அப்ப எனக்கு ஒரு பைக் வாங்கி தருவியாமா? உனக்கு தான் பார்பி கேர்ள் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கம்ல. பொறவு என்ன? ஒய்யாம அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும்லாம் கேட்க கூடாதுமா. உங்க டீச்சர் சொல்லணுமா உனக்கு? சரிம்மா, எனக்கு பார்பி கேர்ள் மட்டும் போதும். மேடம், பிள்ளைங்க எல்லாம் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுதாங்க போல. கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போய் ஓட்டி பார்க்கலாமா? ஓகே மேடம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பின்னால இருக்க தோட்டத்துக்கு போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீங்க பிள்ளைங்களை வச்சு ஓட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ் மேடம். எல்லாரும் வாங்க, தோட்டத்துக்கு போவோம். அக்கா, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பைக்கும் கார் எடுத்து கொடுத்திருக்கீங்க. எனக்கு பொம்மை எடுத்து தரல. என்ன மக்களே, இப்போ எடுத்துட்டு வரேன். ஏய், என் காலை இடிக்கவா வரா? தள்ளி நின்னு. பைக் வரக்கூடிய இடத்துல நின்னா இடிக்க தான் செய்வேன். லே சுபி, என்னையும் கொஞ்சம் இந்த பைக்ல ஏத்திட்டு
வந்து உன்னை பிடிச்சி கார் ஓட்ட வைக்கேன். ஹலோ மகேஷ், சொல்லு, எப்படி இருக்கா? ஆ ஆ அப்படியா, நீனு மாமல்லபுரம் வந்திருக்கியாப்போ? சரி சரி, நான் வெளியில வாரேன். நானும் அந்த ரோட்ல தான் நிக்கேன், வந்து பாக்க உன்ன. யாருங்க போன்ல? என் ஃப்ரெண்டு மகேஷும் மாமல்லபுரம் பார்க்க வந்திருக்கானா. வெளியில ரோட்டுக்கிட்ட தான் நின்னுட்டு இருக்கானா. நான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன். சரிங்க. நான் பேசிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டுனா நீங்க ரூமுக்கு போயிருங்க, நானும் அங்கேயே வந்துருதேன். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி ரமணிம்மா, பாத்துக்கண்ண பிள்ளைல. பாய் மக்களே. இவ்வளவு நேரம் ஆச்சு, நம்ம பொம்மையை மட்டும் கொண்டே வரல அந்த அக்கா. என்ன அழகா இருக்கு பொம்மை. இவ்வளவு அழகா இருக்கும் தெரிஞ்சிருந்தா நம்மள இதே மாதிரி ஒரு பார்பி பொம்மையை கேட்டிருக்கலாமோ. பாப்பா, உனக்கு இது பிடிச்சிருக்காமா? எக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கடைக்கார அம்மா, இந்த பொம்மைக்கு தனியா பில்லு போட்டு கொண்டு வாங்க, நான் தந்துறேன். ஓகேமா. மேடம், பைக்குக்கும் காருக்கும் சேர்த்து பில்லு போட்டு உங்ககிட்டயே தரணும். ஆமா மேடம், என்கிட்ட தாங்க, என் பிள்ளைகள் தான் ரெண்டும். ஓகே மேடம். ஐயா, இப்பதான் ஞாபகம் வருது, இவர் வெளியே போனாரே, அவர்ட்ட பைசா வாங்க மறந்து விட்டுட்டேனே. குமாரிமா செல்லக்குட்டி, அப்பா வர வெளியே போயிட்டாங்க, நான் வேற காசு வாங்க மறந்துட்டேமா. நாளைக்கு வாங்கிக்கலாமா அந்த பொம்மையை? என்னமா சொல்லுதா, பொம்மையை வாங்க பைசா இல்லையா? அழத மக்களே, சொன்ன கேளு. அப்பா வெளியே போயிட்டாவல்ல, எனக்கும் ஞாபகம் இல்ல பைசா வாங்கி வைக்கணும்னு. என் கையில வேற பைசா வேற இல்ல. பூமாரி பொம்மைக்கு பட்ட நாம போட்டாச்சு, போச்சா? சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்டேன். பின்ன பூமாரி பொம்மைக்கு பட்ட நாம போட்டாச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணதா? அப்படியே உன் காதுல கேட்டுச்சு. நான் பூமாரி பொம்மை அழகா இருக்குன்னு சொன்னேன். அது இப்படி உனக்கு காதுல கேட்டிருக்கேன், என்ன செய்ய? அடி வாங்கிட்டு போயிராத, நானே கோபத்துல இருக்கேன். சும்மா கோபத்துல எல்லாம் இருக்கானா? எடி, உனக்கு எதுக்கு இப்ப பொம்மை? சின்ன பிள்ளைய நீ. அம்மாட்ட வர பைசா இல்ல, அப்பா வேற வெளியே போயிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ வீட்ல தான் நிறைய பொம்மை வச்சிருக்கீல, அதை வச்சு விளையாண்டா போகுது. இந்த பொம்மைல ஒண்ணு வேண்டாம். உனக்கு என்ன, அம்மா எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவ, பேசாம இரு. என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நீ தான உடைச்சு எடுத்து போட்டுருக்க, அதான் புது பொம்மை வாங்க போறேன். நீ சொன்னதை கேட்கவே மாட்டே, அப்படிதானே? நீ மட்டும் சின்ன பிள்ளைல எவ்வளவு பொம்மை வாங்கிட்டு இருந்தா, நானும் வாங்கண்டாமா? வீட்ல தான் சண்டைன்னு சொன்னா இங்கேயும் வந்த இடத்துலயும் சண்டையா? ரோசிமா, பூமாரிமா ரெண்டு பேரும் சண்டையா போடுதியா? உடனே குடங்குடமா எங்க இருந்து தான் கண்ணீர் வருமோ தெரியல. அந்த தண்ணிய வச்சு ஒரு மாசம் குளிச்சிரலாம் போலக்கே. அம்மா, இந்த ரோசி இருக்கலாமா, என்ன இந்த பொம்மையை வாங்க கூடாதுன்னு சொல்லுதாம்மா. நீ வாங்கி தருவீங்களா? எப்பப்பா உங்க சண்டை ஒரு நாள் வாயாது போலுக்கு. ரமணிக்கோ, யாக்க பிள்ளைகிட்ட கோவப்படுதிய? அதுக்கு இல்லம்மா, பூமாரி அப்பா தான் எல்லா ரூபாயும் வச்சிருந்தாவ. திடீர்னு அப்பல வெளியே போனதுனால என்கிட்ட பைசா இல்லாம ஆயிடுச்சு. அதை சொன்ன கேட்க மாட்டேங்கல்ல இவ. ஏக்க, என்கிட்ட தான் ரூபா இருக்குல்ல, நான் பில்லு கட்டி இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கேன். வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ரூபாயை தாங்க. எத்தே ரொம்ப தேங்க்ஸ் தே. சரி மக்களே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அம்மா, நீ அதுதானமா ரூபாய் இல்ல சொல்லிட்டு இருந்தியே, பரவி அம்மா அவளுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுக்கியே. அப்படி இல்ல மக்களே, யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உதவி செய்யணும்ல, அதான் நல்ல பழக்கம். சிப்பிக்குட்டி, நீனும் அப்படிதான். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீனும் செய்யணும், சரியா? சரிம்மா. மேடம், இந்த பொம்மைக்குள்ள பில்லையும் என்கிட்டயே தந்துருங்க, நானே கொடுத்துறேன். ஓகே மேடம். கடைக்காரம்மா, அந்த பொம்மை எவ்வளவு பெருசா இருக்கு, இதை நாங்க எப்படி கையில எடுத்துட்டு போக முடியும்? மேடம், நாங்க இதெல்லாம் கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். 2 நாள்ல உங்க வீடு வந்து சேர்ந்துரும். உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அப்படியா? கொரியர்ல வந்துருமா? அப்ப ஜாலிதான். நான் எல்லார்ட்டையும் காட்டுவேன். எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட காட்டுவேன். அப்புறம் எங்க தெருல இருக்கிற பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் காட்டுவேன். அப்படியே மேடம், அப்ப இந்த காரையும் பைக்கையும் கூட கொரியர்ல போட்டு விட்டுருங்களா? மேடம், அதுக்கு தனியா ஏதாவது நாங்க பணம் கட்டணுமா? இல்ல சார், டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் சார். எங்க கடையில எந்த பொருள் எடுத்தாலும் அவங்களுக்கு அனுப்பும்போது எல்லாத்துக்கும் ஃப்ரீ gift வச்சு தான் சார் அனுப்புவோம். ஃப்ரீ gift-ஆ? எக்க என்ன ஃப்ரீ gift-லாம் அனுப்புவீங்க சொல்லுங்க. பாப்பா, அது சர்ப்ரைஸ். உங்களுக்கு அனுப்பும்போது நீங்க பாத்துக்கோங்க. எக்க, எனக்கு உண்டுமா கிடையாதா? எல்லாத்துக்கும் உண்டு, தனித்தனியா உண்டு. சாக்லேட்டா மக்களே? உனக்கு சாக்லேட்டுக்கு அனுப்புவோம். உனக்கு சாக்லேட் கிடைக்க போதா மக்களே, செல்ல குட்டி. ஒரே ஜாலிதான். சாக்லேட் திங்கணும், வீட்ல கிடந்து விளையாடணும். நம்மள மாதிரியா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. சரி, அப்ப எல்லாரும் கிளம்புவோமா? எம்மா, எம்மம்மா, ரொம்ப வயிறு பசிக்குமா? ஏதாவது வாங்கி தாமா திங்கிறதுக்கு. சோத்து மூட்டை எப்ப பார்த்தாலும் திங்கிற பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். எம்மா, பக்கத்துல ஒரு பேக்கரி பார்த்தோம்லம்மா, அதுல போய் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு போமாமா. நம்ம ஊர்ல
ஸ்கூல்ல போய் வாங்கி தர மக்களே, இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டா இருக்கும். பொம்மையை கேட்டா வாங்கி தர மாட்டேன், கேக்க கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. அப்ப என்னம்மா நீ வாங்கி தருவ சொல்லுமா? ஏம்மா அவளுக்கு மட்டும் பொம்மை வாங்கி கொடுத்துருக்கா, நான் கேட்டதுக்கு பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டேன். இப்ப கேக்காவது வாங்கி தாயம்மா. ரோசிகா நல்ல கேக்கா வாங்கி கேளு, அப்பதான் அம்மா வாங்கி தருவாங்க. நீ சரியான ஆளுதான், நான் கேக்க வாங்கினா உனக்கும் கிடைக்கும்ல. இப்போ மட்டும் அக்கா அக்கான்னு சொல்லு, மத்த நேரம் ரோசி கூசின்னு. சாரிக்கா, இனிமேல ரோசி கூசின்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்லுதே சாரிக்கா, தெரியாம வாயில இருந்து வந்துட்டு. எம்மா என்னம்மா பதில் சொல்லாம நிக்க, கேக்க வாங்கி கேட்டோம்ல. சரி சரி அழாத போவும். எம்மா அட்ரஸ் சொல்லியாச்சுல, எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு ஞாபகம் அனுப்பிடுமா, மறந்துடாத என்ன? ஓகே மேடம், மறக்க மாட்டேன். அக்கா ஃப்ரீ gift வச்சு விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதையும் மறந்துடாதீங்க. செல்லக்குட்டி மறக்க மாட்டேன்டா. தேங்க் யூ அக்கா. அப்ப வாங்க எல்லாரும் பேக்கரிக்கு போலாம். என்ன ஹைட்டா இருக்கு இந்த பொம்மை, நான் இதை எப்படி தூக்கி விளையாடுவேன்? எடி பூமாரி, முதல்ல ஒரு யானியை வாங்கு, அதுக்கு அப்புறம் அந்த யானி மேல ஏறி இந்த பொம்மையை தூக்கி விளையாடு, சரியா? ஏ உனக்கு அடி வாங்கணுமா? எம்மா பூமாரி மூஞ்ச பார்க்க முடியலப்பா. லே சோத்து முட்டை, எப்படி இருந்தாலும் என் கண்ணுல படவே இல்ல, உன்னை நார பிச்சி எடுத்துறதே. ஹாய் பார்பி கேர்ள், போயிட்டு வரேன். 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. எம்மாடியோ எவ்வளவு கேக் இருக்கு, கேக்கெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. ஜோதி கேக் கடையை பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு, இந்த பிள்ளைகள் ஒண்ணுனா வாங்கி கேக்குமே. இக்கா ஆளுக்கு ஒரு சின்ன பீஸ் கேக் மட்டும் வாங்கி கொடுத்த போதும் சரியா? ஆமாம்மா, போன மாசம் கூட பூ மாதிரி கேக்க தின்னு போட்டு ஒரே பல்லு வலின்னு கிடந்தா. எக்கோ அப்ப பாத்து எடுத்து வாங்கி கொடுங்க. மக்களே என்ன பாத்துட்டே இருக்கியா, என்ன கேக்கலாம் வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். ஆண்டி பாக்கும்போது எல்லா கேக்கையும் திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு, என்ன செய்ய, எங்க அம்மா வாங்கி தர மாட்டாவே. நல்ல பேசுறீங்க, உன் பேர் என்ன பேருமா? ஆண்டி என் பேர் சுபின். எடி என் பேர் பூமாரி. கேட்கவே இல்ல, அதுக்குள்ள இவளா முந்திரி கொட்ட மாதிரி முந்துதா. இம்மா எனக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிதாமா. இம்மா அந்த பேக்கரில காபி டீ எதுவும் உண்டுமாமா? ஒரே தலைவலி பாத்துக்கோ. காபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே உண்டுக்கா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கொண்டு வரேன். ஆளுக்கு ஒரு காபி கொண்டாமா. ஏக்கா டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் அங்க கொண்டுட்டு வரேன். எம்மா எனக்கு காபி வேண்டாம், ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கிதாமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ், வீட்டுக்கு வா, வந்து பல்லு வலிக்குன்னு சொல்லி பாரு, அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரியில கூடி பல்ல புடுங்குறேன். பல்ல புடிக்கிட்டா சூப்பரா இருக்கும், பாட்டி ஏறுவா பூமாரி. லே பாத்துட்டே இருப்பேன், பொறுமும் கண்ண ரெண்டையும் நோண்டிடுவேன், கண்ணு இருக்காது. அம்மா நான் என்ன சொன்னேன், இப்ப ஏன்டா அந்த சண்டைக்கு வரா? என்னது பூமாரி பாட்டியா மாறிடுவேன்னு தானே சொன்ன நீ? அப்படியே உன் காதுல கேட்டுச்சு, பூமாரி நல்ல பாட்டு பாடுவான்ல சொன்னேன். நல்லா சமாளிக்க அப்படிதானே? டி பூமாரி, நம்ம ரெண்டு பேரும் சேம் ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கி குடிக்குமா? சரி லட்சுமி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும், என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எது டேஸ்டா இருக்குமோ அதை வாங்கி குடிப்போமா? ஓகே சுபி, எல்லாரும் அங்க டேபிள்ல போய் உட்காருங்கமா, எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன். எடி வா, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல சேர போய் பிடிப்போம், ஓடியா? அது பர்கர் மக்களே, நீ எப்படி சாப்பிடுவ? வேண்டாம் அது உனக்கு. ஜோதி சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கல, ஒண்ணே ஒண்ணு வாங்கு, அப்படி அவ திங்கலன்னா அந்த பிள்ளைகளை விட்டு கொடுப்போம். அப்ப சரிக்கா, ஒண்ணு வாங்கிடுவோம். மேடம் அப்ப அந்த பர்கர்ல ஒண்ணு கொண்டுட்டு வாங்க என்ன? சரிம்மா, நீங்க போங்க, நான் கொண்டுட்டு வரேன். நிலாக்குட்டி முன்ன மாதிரிலாம் இல்ல, நல்ல சேட்டை பண்ணுதா, நல்ல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா. ஆமாக்கா, இவ்வளவு வச்சுட்டு ஒரு இடம் போக முடியாது. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஜோதிவா போவோம், நீ ஆராய்ச்சி 3 பிள்ளைகள் அங்க போய் இடம் பிடிச்சாச்சு. எதுக்கு தங்கச்சி போட்டு மிரட்டிட்டு இருக்கா? சரி பாப்பா ஆசைப்படுதல்ல, அழுதல்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போட்டு. எனக்கு என்ன, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் ஜூஸ் வாங்கி தந்திருக்கம்ல, நீ குடி. எட்டி நீலா குட்டி, நல்லா அழுது அழுது காரிட்டு சாடி என்ன? லே சுபி, இவன ஒண்ணுமே பேசலமா, சும்மா தான் அவட்ட பேசுனேன், அதுக்குள்ள உங்ககிட்ட போட்டு கொடுங்க. அங்க ஒருத்தி பாட்டிலே உறிஞ்சு குடிச்சிரா போலுக்கு. போதுமா மக்களே, வேற எது வேணுமா? எம்மா போதுமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜோதி பிள்ளைகள் சாப்பிட்டாமா? ஆமாக்கா
சாப்பிட்டுட்டு வா. ஏக்க சரி போவும்க்கா, ஞாயிறாயிட்டு. அவங்க அப்பா வேற ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிருக்காவ. ஞாயிறாயிரக்கூடாதுலக்கா, நம்ம ரூமுக்கு போகணும்லக்கா. ஆமாமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். பூமாரி எப்பவும் போன் அடிச்சாவ, இந்த ட்ரெயின் டிக்கெட் நாளை காலையில தான் கிடைச்சிருக்கான், இன்னைக்கு ராத்திரி கிடைக்கலையாமா. ஆமாண்ணா, நாளைக்கு லீவ் ஆயிரும்ல. டீச்சர் வேற போன் போட்டாவல, நாளைக்கு மத்தியானம் பரீட்சை வேற இருக்குன்னு. பரீட்சைலாம் முக்கியம் இல்ல, நம்ம சுத்தி பார்க்க தான் முக்கியம். ஆமாமா, நீங்க வந்து சொல்லுங்க, ஒண்ணு சொல்ல மாட்டாவ. அங்க ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லுங்கம்மா. சரி, என்ன செய்ய, டீச்சர்ட்ட போய் சொல்லி தான் ஆகணும். ஆமாக்கா, நானும் நீங்களும் போய் டீச்சர் சொல்லுவோம்க்கா, இல்லாட்டி டீச்சர் யாசல செய்வாவ. எப்ப கூட ஒரு நாள் லீவா போச்சு, சந்தோஷம். லேய் சுபி சாத்து முட்டை, நாளைக்கு பரீட்சை எழுதாண்டா, எஸ்கேப் அப்படிதானே? எடி வணக்கம் தானே எஸ்கேப். நாளைக்கு நமக்கு ரெண்டு பேருக்கு பரீட்சையில இருந்து எஸ்கேப். சரி வாங்க வாங்க, எல்லாரும் ஒரு காரை பிடிச்சி நம்ம ரூமுக்கு போவோம். இப்ப வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, ஒரு நிமிஷம். யா மக்களே, என்னாச்சு? வாமிட் எதுவும் வருதா? வாமிட்லாம் வரலப்பா, அங்க பாருங்க எவ்வளவு அழகான கார்டன், அதை இறங்கி பார்க்கலாமா? ஐ ஆமா, எல்லாரும் இறங்குங்க, இறங்கி பாப்போம். வாவ், என்ன அழகா இருக்கு இந்த கார்டன். இதுல எவ்வளவு பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. பட்டர்ஃப்ளை. எப்ப எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டாங்கப்பா. பட்டர்ஃப்ளை எல்லாம் பிடிக்க முடியுமா மக்களே? அது ஒரு இடத்துலயே உட்காரும், டக்கு டக்குன்னு வெவ்வேறு இடத்துக்கு பறந்து போயிட்டேலாம் இருக்கும். பட்டர்ஃப்ளைய பிடிக்கணுமா? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வர சொல்லிருக்காவ, அத நினைச்சு கவலை இல்லாம இவ பட்டர்ஃப்ளை பிடிக்க சொல்லுதா. பட்டர்ஃப்ளைய எடி நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காவ டீச்சர், உனக்கு அந்த கவலை இருக்கா? பட்டர்ஃப்ளை பிடிக்கணுமாம்ல. யாம்ல ஸ்கூலுக்கு போறத பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கா? அப்படியே டி பூமாரி, நீனும் பள்ளிக்கூடத்துக்கு போறத நினைச்சு வருத்தமா தான் இருக்கியோ? நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும், அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குல சுபி. எடி வருத்தப்படாத, எப்படியும் போய் தானே ஆகணும். சரி வாங்க, எல்லாரும் ஞாயிறாயிட்டுல கார் வேற நின்னுட்டு இருக்கு, வாங்க போவோம். உனக்கு என்ன கவலை? உனக்கு பள்ளிக்கூடம் உண்டா, டீச்சர் உண்டா, பரீட்சை உண்டா? ஒண்ணும் கிடையாது. நல்லா சந்தோஷமா இரு. போங்க போங்க, எல்லாரும் கார்ல ஏறுங்க, போங்க. எப்பா, இதப்பா நம்ம ரூம். ஆமா மக்களே, எல்லாருக்கும் காணாதுல, அதான் கூட ஒரு ரூம் எடுத்தோம். ரமணியக்கா, ஏன் அங்கே நின்னுட்டியே, உள்ள வாங்க. ராஜேஷனே, பஸ்ல டிக்கெட் இருக்கான்னு பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு ஊருக்கு பேர் வேண்டியதானா? சூர்யா, டிக்கெட் செக் பண்ணி பார்த்தேன், பஸ்ல டிக்கெட்டே இல்ல பத்துக்கோ. நம்ம நாளைக்கு காலையில ட்ரெயின்ல போறதுக்கு தானே டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம், அதுதான் இருக்கு. இப்ப என்ன செய்ய? ஐயா, இன்னைக்கு பஸ்ல டிக்கெட் கிடைக்கலையா? அப்ப ரொம்ப சந்தோஷம். ஏய் சுபி, அப்ப நாளைக்கு பரீட்சை எழுத போக வேண்டாம், ஆமட்டு ஜாலிதான். ரமணியக்கோ, என்ன செய்ய, டீச்சர் போன் பண்ணாவில்ல, நாளைக்கு மத்தியானம் பரீட்சை வரேன்னு சொன்னாவோ, என்ன செய்யறது இப்போ? டிக்கெட் கிடைக்கலன்னா என்னமா செய்ய முடியும்? நாளைக்கு ஒரேடி காலையில ட்ரெயின்லயே போவோம். மக்களே, ரோசி அலறிட்டு இருக்க. எம்மா, அந்த பூமாரிதாம்மா என் காலை சமட்டி விட்டுட்டாமா. என்னது நான் சமட்டினா? எப்ப சமட்டினே? இப்பதானடி சமட்டினா உன் காலை வச்சு. அஸ்கு புஸ்கு, ஆமா வட இருக்கும், நான் ஒண்ணு சமட்டல. சரி சரி, தெரியாம தங்கச்சி கால் பட்டிருக்கும், உடனே கடந்து சத்தம் போட்டு கிடக்காத, பேசாம உட்காரு, நீ பெரிய பிள்ளை தானே. ஏமா, எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்க? பெரிய பிள்ளைனா காலை வச்சு சமட்டினா வலிக்காதா? கொஞ்சம் பொறுத்து போ ரோசி, அவ சின்ன பிள்ளை தானே, அவட்ட எதுக்கு சண்டைக்கு போற வீணா? எப்ப பார்த்தாலும் நான் பெரிய பிள்ளை, அவ சின்ன பிள்ளை, இப்படியே சொல்லிட்டே இருங்க. வீட்டுக்கு வாட்டி உன்னை துவச்சு தொங்க விட்டுறேன். சூர்யா, ஜோதி, இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க, நாங்க எங்க ஃபேமிலியோட பக்கத்து ரூம்ல எடுத்து போட்டிருக்கோம்ல, அங்க தங்குதோம். என்ன வேண்டாம், நான் அந்த ரூம்ல தங்கல. சின்ன பிள்ளை அடிக்கடி ராத்திரி முழிப்பா பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்கும். நீங்களும் அவங்களும் இந்த ரூம்ல தங்கிக்கோங்க, நான் ரமணிக்கா பிள்ளைகளோட அந்த ரூம்ல தங்கிக்கிடுதோம். ஆமா, சின்ன பிள்ளை அடிக்கடி முழிப்பா, கஷ்டமாலாம் இருக்கும். எங்க நீங்களும் இங்க படுத்துக்கோங்க, சூரிய தம்பி இங்க படுத்துக்கிடட்டும். ஏமா, கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல இருந்துட்டு போலாமா? சரி மக்களே, அப்ப கொஞ்ச நேரம் இங்க இருந்து விளையாடுங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வந்தா அந்த ரூமுக்கு போயிரலாம், சரியா? ஓகேமா, தேங்க்ஸ்மா. எடி பூமாரி, அம்மைக்கு நல்ல ஐஸ் வை. என்ன நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல, ஒரு செஸ்வா நூடுல்ஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தான். மாமா, செஸ்வா நூடுல்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியே மக்களே, நீ, பூமாரி, ரோசி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி மாமா. ராஜேஷனே, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துருப்போமா, இவங்க எல்லாம் பிள்ளைகளை வச்சு விளையாட வைக்கிட்டு. சரி சூர்யா, அப்ப கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு வரும், வா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாரி சிபி, தெரியாம சொல்லிட்டேன், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லுவேன். இனிமே சொல்ல மாட்டேன், தள்ளி உட்காரா. அந்த பயம் இருக்கட்டும் உன் மனசுல.
லே சுபி இந்த பெட் நல்ல பஞ்சு போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் குதிச்சு குதிச்சு விளையாடுவோமா? லே சுபி நான் 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்ன உடனே நம்ம ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிரணும். ஓகேயா? சரி சரி சீக்கிரம் சொல்லு. 1 2 ரெண்டு பேரும் இப்படி பெட்டு மேல கடந்து குதிச்சீங்கன்னா அவ்வளவுதான், ஹோட்டல் ரூமுக்காரங்க நம்மள வெளியேத்திடுவாங்க. எம்மா கொஞ்ச நேரம் தானமா விளையாடுவோம். சரி சரி மெதுவா குதிச்சு விளையாடுங்க. நானும் ஜம்ப் பண்ணுவேன். பிள்ளைக்கு ஜம்ப் பண்ணி விளையாடணுமா? சரி சரி அண்ணன் கூட போய் விளையாடு. எம்மா அவள ஒண்ணு வராண்டா. இங்க வந்து சேட்டை பண்ணிட்டு இருப்பா. லே குட்டி பாப்பா தானே, அவ எதுக்கு சேட்டை பண்ண போறா? கொஞ்ச நேரம் விளையாடும்ல, நல்ல ஜாலியா இருக்கும்ல. இடி பூ மாதிரி உனக்கு தெரியாத அவளை பத்தி. அவ சேட்டை பண்ணுவா, அதுக்கப்புறம் அழுவா, அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன போட்டு அடிப்பாவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? லே குட்டி பாப்பால கூப்பிடும்ல. சரி சரி நீனே கூப்பிடு. அவ சேட்டை பண்ணா எனக்கு தெரியாது. எல்லா குட்டி ஓடிங்க, ஜம்ப் பண்ணி விளையாடலாம். அக்கா பூமாரி அக்கா, யார முடியல தூக்குங்க. நின்ன மக்களே, நீலா குட்டி தூக்கி விடுதே. பூமாரிமா பிள்ளைய பார்த்து தூக்கு, கீழ போட்டுறாத. இப்ப ஜம்ப் பண்ணலாம். 1 குட்டி அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா. ஜோதி பிள்ளைக்கு கை கால்லாம் தடை விடுமா, அடிக்கடி பட்டிருக்க போது. அழாதீங்க செல்லம் அழாதீங்க, சொன்னோம்ல. அப்ப எதுக்கு போனீங்க? குதிக்க கூடாது சொன்னோம்ல. சொல்ல சொல்ல கேக்கல, குதிக்காதீங்க குதிக்காதீங்கன்னு சொன்னோம்ல. இப்ப பாப்பா கீழே விழுந்து மண்டையில அடிபட்டிருக்க என்னவோ தெரியல. சுபி சொல்லு வார்த்தை ஒண்ணு கேட்க மாட்டேங்க. அப்பா வரட்ட உனக்கு அடி வாங்கி தாரேன். வலிக்கிறதுக்கு தானே உன்னை அடிக்கி சொல்லுது கேக்கிய, நீ தள்ளி விட்டுருக்க அப்படித்தானே? அழகா இன்னைக்கு டிக்கெட் மட்டும் கிடைச்சிருந்தா பேசாம ஊருக்கு போய் சேர்ந்துருக்கலாம். நாளைக்கு ஸ்கூல்ல கொண்டு தள்ளி இருக்கலாம். அழாதீங்கம்மா, வலிக்குதம்மா. அடிபட்டு இருக்குமோ என்னவோ தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போவோமாக்கா? ஏண்டாமா, லேசுதான் அடிபட்டிருக்கும். என்ன இருக்கும், அதை போட்டு தடவிக்கலாம், ஒண்ணும் செய்யாது. உங்க அப்பா வந்து இப்ப யாசுவாக்கா என்ன? பயப்படாத ஜோதி, சின்ன பிள்ளைகளும் அப்படிதான், மேல யாரும் கீழே விடும், அதெல்லாம் அடிபடும். நல்ல தடவி எடுத்து போடு, ஒண்ணும் செய்யாது. ஜோதி நிலா குட்டி அழுதுட்டு இருக்கா, நீ அடிச்சியா? நான் அடிக்கலங்க. பூமாரி சுபி எல்லாரும் கட்டில குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாவ. அந்த நிலா குட்டியை நானும் போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதாளா. நானும் சரி போட்டுன்னு விட்டேன். குதிக்கும் போது கீழே டொம்முன்னு விழுந்துட்டாங்க. அழாதீங்க சொல்லும், அப்பாட்ட வாங்க அப்பாட்ட வாங்க. குதிச்சு விளையாடக்கூடாதுலாமா, நீ குட்டி பிள்ளை இல்ல. அண்ணன் பெரிய பையன், அவன் விளையாடுவான். பிள்ளைக்கு தலையில ஏதோ அடிபட்டு இருக்கா, பாத்தியா ஜோதி? பாத்துட்டேங்க, நல்ல வேலை, லேசா அடியோட போச்சு. அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அழாதீங்க செல்லம். பூமாரி பாத்தியா, என் தங்கச்சி இவ்வளவு நேரம் அழுதுட்டு கிடந்தா. இப்ப எங்க அப்பா சாக்லேட் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன் சொன்னோன்னா என்ன மாதிரி கிக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. ஆமால சுபி, உன் தங்கச்சி சரியான ஆள்தான். எப்படி அழுதா இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. கேட்டி இனிமே அவளை விளையாட்டுல சேர்க்க கூடாது, சரியா? ஆமால, அவளை இனிமே விளையாட்டுல சேர்க்க கூடாது. எப்பா எப்பா, எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கி தருவீங்களாப்பா? பொம்மை வேணுமா? பொம்மை உனக்கு அடிதான் கொடுக்கணும். நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்தோட நாளை கழிச்சு ஸ்கூலை பார்த்து ஓடிரு. இன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சிட்டு வாங்க, எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போவோம். எப்பா நிஜமாவா சொல்லுதியே, ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சிட்டா? எப்பா ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போலாம்ப்பா. ஏற்கனவே 2-3 நாள் லீவ் ஆயாச்சு, ஸ்கூலுக்கு போகண்டாமா மக்களே? எப்பா போட்டதே போட்டாச்சு, கூட 2-3 நாள் லீவ் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா. அடிக்கடி அங்க வர முடியலப்பா. எம்மா நீ யாரு சொல்லுமா, கூட 2 நாள் லீவ் போட்டுட்டு நீ இருப்போம்மா. டீச்சர்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அன்னைக்கு உங்க டீச்சர் ஃபோன் போட்டாவல்ல பரிச்சை இருக்குன்னு. எம்மா அவ அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா ஏச மாட்டாவம்மா. ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே, போக வேண்டியதான்.
பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனனால என்ன கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம கிளம்புவோம், நேராயிட்டு ட்ரெயினை விட்டுறக்கூடாது. அண்ணா வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன். எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் என்ன பரபரப்பா இருக்கு. ட்ரெயின் வாரதுமா இருக்கு போறதுமா இருக்கு. ஆட்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. வாங்க நேராயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போவோம். நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துடக்கூடாது. கடைசில எப்படியோ ஊருக்கு கொண்டு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாவ எல்லாரும் சேர்ந்து. அண்ணா நிக்கதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். இல்ல அது இனிமேதான் வரும். 5 மணிக்கு கரெக்டா வரும். வழியில நிக்க வேண்டாம், நம்ம போய் ஒரு வாரமா உட்காருவோம். ஏடி பூமாரி ட்ரெயின் வர நேரம் ஆகும். நம்ம 2 பேரும் வாடி பிடிச்சு விளையாடலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப நீ தொட்டு வா, நான் ஓடுறேன். சரியா? ஓகே. ஏடி நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள நீ ஓடணும், நான் ஓடி வந்து பிடிப்பேன். சரியா? தொட்டா அவுட். சரில? அப்ப 1 2 3 சொல்லு. 1 2 3. என்ன பிடிக்க முடியாது. சுபி லே சுபி. எம்மா பேசாம பாத்துட்டு இருக்க பூமாரியை பாரு. அங்க இங்க ஓடிட்டு இருக்க. 2 அடி கொடுமா. கைகள்லாம் நல்லா தடை விடுங்கக்கா. அண்ணா வருது நம்ம ட்ரெயின். எல்லாரும் யாரதுக்கு ரெடியா இருங்க. ட்ரெயின் இல்ல மக்களே, ட்ரெயின் ட்ரெயின். சூரிய மாமா நிக்காங்கல்ல, கைய பிடிச்சு மெதுவா ஒருத்தர உள்ள ஏறுங்க. எப்ப கைய விட்டுறாதீங்க. சீக்கிரம் பார்த்து ஏறு மக்களே. அது தூக்குமா பிள்ளைய. ராஜேஷனே லக்கேஜ் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வாங்க. சரிம்மா நீ உள்ள போ, நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். கூட்டமே இல்ல, அழகா படுத்துட்டு கூட வரலாம் உங்களுக்கு. ஆமாக்கா, நிலா குட்டி தூங்குனா கூட படுக்க வச்சிடலாம். பிங்கோ 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 பிங்கோ. பிள்ளைகளா பிங்கோ வேணுமா? எம்மா எனக்கு ஒரு பிங்கோ வாங்கி தாமா. அம்மா எனக்கு ஒரு பிங்கோ வாங்கி தாமா. சரி மக்களே, அப்ப ஒண்ணு வாங்கு. தம்பி இங்க ஒரு பிங்கோ கொடுப்பா. ஏக்கோ என்ன கலர் பிங்கோ வேணும்? எம்மா எனக்கு ரெட் கலர் வேணுமா. எம்மா எனக்கு அதே மாதிரி ரெட் கலர். எடி ஈ அடிச்சா காப்பி. நான் வாங்கத பார்த்தா நீனு வாங்குவியோ? ஏய் உனக்கு முன்னால நான் கேட்டிட்டேன், பேசாம இரு. பூமாரிமா சண்டை போட கூடாது, பேசாம பிங்கோ வாங்கி சாப்பிடு. எம்மா நான் சும்மா தான் இருந்தேன், அவன் தான் சண்டை இழுக்கான். லட்சுமி சும்மா ஏறி சண்டை போடக்கூடாது. எனக்கும் பிங்கோ வேணும். தம்பி 3 பிங்கோ கொடுப்பா. ஏக்கோ தாங்க தம்பி. என்னப்பா பைசா? சரிங்க அண்ணே. எடி எனக்கு கொஞ்சம் பிங்கோ தா. கொஞ்சோண்டு தாண்டி கேக்கம்ல. உனக்கு வேணா வேற வாங்கி திங்க வேண்டியதுனா. இவ்வளவு நேரம் பிங்கோ நின்னுச்சுல. அப்ப நான் அம்மாட்ட வாங்கி கேட்டோம்ல, நீ கேட்டிருக்கணும். எடி ஒண்ணே ஒண்ணு தாட்டி. எடி பூமாரி கொஞ்சம் கூடாம்டி அக்காவுக்கு. தன்னை சுடும். எனக்கு தராம தின்னல வேண்டியது அவனுக்கு. நான் ஒண்ணு தட்டி போடலமோ, நீ தான் கீழே போட்ட. எப்ப 2 பேரும் எங்க போனாலும் சண்டை, வாய மூடவே கிடையாது. இனி ஒரு இடமும் உங்களை டூரே கூட்டிட்டு போக மாட்டேன். அடுத்த வாட்டில நம்ம டூர் போகும்போது பூமாரியை பேசாம வீட்டை விட்டுட்டு வந்துடணும். யா மக்களே அழுதுட்டு இருக்க. சரி கீழே விழுந்தது போட்டோம், அதை டஸ்ட்பின்ல எடுத்து போடு. புதுசா அப்பா வாங்கி தரேன். அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும்ல மக்களே, அப்பா பிங்கோ வாங்கி தரேன், வரும்.
பிள்ளைகள் ரெண்டும் அமைதியா உட்காந்து பிங்க திங்குவா. நல்ல பிள்ளைகளா இருக்குவா. என் பிள்ளைல பத்தியா ஒரே அடிதடிதான். ஏக்கோ நீங்க அப்படி நினைக்கியோ, ஆனா ஒரு ஆளு தின்னு முடிச்சோன்னு 100 ஆள்கிட்ட இருந்து புடிங்கிருவோம். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிரும். இப்படிதான் நடக்கும் எங்க வீட்லயும். அப்படியாம்மா? மக்களே பூமாரி அம்மா அதிரசம் கொண்டு வந்தோம்ல, அது திங்கியாமா? ஏமா அதிரசத்தை எடுமா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு அதிரசம் எடுத்து சாப்பிடுங்க, நல்ல அழகா இருக்கு. ஏக்கா அதிரசம் நல்ல டேஸ்டா இருக்கு. பட்டு பாவாடை சுடிதார் வாங்கலியா வாங்கலியா வாங்கலியா? பட்டு பாவாடையா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எம்மா எம்மா ஒரு பட்டு பாவாடை வாங்கிதாம்மா, சத்தம் கேக்குது. டேய் வாண்டி ஏற்கனவே 2 பட்டு பாவாடை வீட்ல இருக்குல, அதை எடுத்து வந்ததுக்கு நான் போட மாட்டேன்னு சொன்னேன். எம்மா ரொம்ப கட்டி ஆயிடுமா, போட முடியல, அதாம்மா சொன்னேன். வாவ் என்ன அழகா இருக்கு பட்டு பாவாடை, எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு. ஏக்கா பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை வாங்குதியலா? வேண்டாம்மா, ஏற்கனவே இருக்கு வீட்ல. எம்மா என்னம்மா சொல்லுற? பட்டு பாவாடை வாங்கிதான்னு கேட்டம்ல, வாங்கிதாம்மா. சரி சரி பேசாம இரு, வேலை காட்டுக்கிட்டு முதல்ல. ஏக்கா வேலைலாம் ரொம்ப குறைவுதான்க்கா, ஆடி கழிவுல உள்ளதுதான்க்கா, எல்லாம் விலை குறைச்சுதாங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா எவ்வளவு? ஒரு பட்டு பாவாடை 600 ரூபாக்கா. ஏக்கோ கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்கலாம்ல? உங்களுக்கு விருப்பமா இருந்தா எடுங்க, நான் விலை குறைச்சு தரேன். ரமணியக்கோ நிலா குட்டிக்கும் ஒரு பட்டு பாவாடை எடுக்கணும், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுப்போமாக்கா? ஏம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்துதாமா. சரி மக்களே எடுத்து தரேன். ஏக்கா 3 பட்டு பாவாடை தாங்க, 400 ரூபா வச்சு மொத்தம் 1200 ரூபா வாங்கிக்கோங்க. சரிம்மா அப்ப தாரேன். ஆண்டி எனக்கு பிங்க் கலர் பட்டு பாவாடை வேணும். எனக்கு கிளி பச்சை கலர். ஏக்கோ என் மகளுக்கு அப்ப டார்க் பச்சை கலர் தாங்க. ஏமா பைசா அவங்க அப்பட்ட வாங்கிக்க, ஆனா பின்னால உட்கார்ந்திருக்காங்க. ஏக்கா போட்டு பாத்துக்கோங்க, அளவு சரியில்லைனா திருப்பி தாங்க, நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல தான் நின்னுட்டு இருப்பேன். ஜாலி போட்டு பார்க்கலாமா? ஆமா மக்களே போட்டு பாத்துக்கோ, அப்பதான் அளவு சரியா இருக்கான்னு தெரியும். இந்த மக்களே வாங்கிக்கோ. சரி கப்பம் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா போயிட்டு வா. அம்மா எனக்கு மட்டும் துணி வாங்கி தரலையா? அந்த அக்கா பட்டு பாவாடை எல்லாம் வித்தாங்க, நீ பட்டு பாவாடை உடுத்துவியா? யாமா கிண்டல் அடியா? நான் பட்டு பாவாடையா உடுத்துவேன், நான் பேண்ட் சட்டை எல்லாம் போடுவேன். வீட்டுக்கு போனேன்னா உனக்கு அழகான ஃபேண்ட் செட்டை வாங்கி தர மக்களே. எப்ப பதில் இப்படிதான் சொல்லுவாவோ, கடைசில நிலா குட்டிக்கு மட்டும் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாவோ, நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ரோசி நிலா குட்டி வாங்க பட்டு பாவாடை போடுவோம். செல்லக்குட்டி நிலாக்குட்டி அழகா இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போலுக்க. எம்மா நான் எப்படி இருக்கேன்? என் பிள்ளையா என்ன அழகா இருக்கம்மா நீ. ரோசி நீ உன் பட்டு பாவாடையை வீட்ல போய் போடு என்ன மக்களே. சரிம்மா. பட்டு பாவாடை போட்டா நிலாக்குட்டி பெரிய பிள்ளை ஆயிட்டா. எம்மா உங்க போன் அடிக்குது, எடுங்க. ஹலோ யார் பேசுறீங்க? ஆன்ட்டி ஆன்ட்டி நான் நான்சி பேசுறேன். நான்சியா? எம்மா என் ஃப்ரெண்ட் நான்சி பேசுறாமா. எம்மா என்னன்னு கேளு. பூமாரியோட கிளாஸ்மேட் அம்மா. ஆமா ஆன்ட்டி பூமாரி இருக்காளா? ஆமாம்மா நாங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. ஆன்ட்டி அவளை நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லிருங்க, லீவ் போட சொல்லிராதீங்க, ஏன்னா ஐடென்டி கார்டுக்கு நாளைக்கு போட்டோ எடுக்காவ. ஓ அப்படியா? சரிம்மா வர சொல்லிருந்தேனா. என்னம்மா என்ன சொல்லு. மக்களே அது நாளைக்கு உங்களுக்கு ஐடென்டி கார்டுக்கு போட்டோ எடுக்காவலாம், அதனால கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணுமா.